வணக்கம் திரு அரவிந்த். விஜயினுடைய பரப்புரை தொடங்க இருக்கிறது. என்ன பேச போறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு தொண்டர்கள் காத்துட்டு இருக்காங்க. விமான நிலையத்திலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் பயணத்தை வாகனத்துல தொடங்கி இருக்கிறாரு. திருச்சி அப்படிங்கிறது தமிழக அரசியல் களத்திலையும் ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. இப்போ விஜயினுடைய உத்தி என்னவாக இருக்கும்? இந்த பரப்புரை களம் என்ன சொல்ல போகிறது? விஜய் பொறுத்தவரை இந்த அவருடைய 2வது மாநாட்டை தொடர்ந்து தற்போது அவர் மக்களை சந்திப்பதற்கான தன்னோட பிரச்சார பயணத்தை அவர் இன்று துவங்க இருக்கிறார். திருச்சியிலிருந்து, அதாவது மத்திய தமிழகத்திலிருந்து அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறார். விஜயை பொறுத்தவரை இதன் மூலமாக மக்களை நேரில் சென்று சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அவர் இதை பயன்படுத்த நினைக்கிறார் என்றுதான் தெரிகிறது. ஆனால் அவர் முன் எழக்கூடிய கேள்வி என்னவென்றால், ஏன் ஒவ்வொரு சனிக்கிழமை மட்டும் இந்த பிரச்சார பயணத்தை அவர் திட்டமிட்டு இருக்கிறார் என்ற கேள்விதான் எழுகிறது. அதற்கு விஜய் தரப்பில் என்ன சொல்கிறார்கள் என்றால், இது மக்களுக்கு எந்த இடையூறும் வந்துவிடக்கூடாது, அதன் காரணமாகத்தான் நாங்கள் சனிக்கிழமை மட்டுமே இந்த பயண திட்டத்தை நாங்கள் வகுத்திருக்கிறோம் என்பதுதான் அவர்களுடைய பதிலாக இருக்கிறது. ஆனால் இதற்கு முன்பாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் செய்து கொண்டிருக்கும் விஜய் தற்போது வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் செய்ய துவங்கி இருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் அவர் மீது முன்வைக்கப்படுகிறது. இதற்கான பதிலை விஜய் தந்தாக வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு சனிக்கிழமை மட்டும் அவர் மக்களை சந்திக்கிறேன் என்று சொன்னால், இதற்கு முன்பாக ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தால் தற்போது வீக்கெண்ட் அரசியல் செய்கிறார் என்ற குற்றச்சாட்டு ஏதேனும் ஒரு இடத்தில் மக்களை சென்றடையும். இதற்கான ஒரு தெளிவான பதிலை விஜய் தரப்பிலிருந்து வழங்க வேண்டும். இது ஒன்று. இரண்டாவதாக, விஜய் இந்த கூட்டத்தை விஜய் எங்கு சென்றாலும் அங்கு கூட்டம் கூடுகிறது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அந்த கூட்டம் எவ்வாறு வாக்காக மாறப்போகிறது, அதற்கான என்ன நடவடிக்கையை அவர் எடுக்க இருக்கிறார், பூத் கட்டமைப்பை அவர் எவ்வாறு பலப்படுத்த இருக்கிறார் போன்ற மற்ற செயல்கள், தேர்தல் அரசியலுக்கான மற்ற செயல்களை விஜய் இன்னும் செய்ய தவறுகிறாரா என்ற கேள்வியும் எழுகிறது. ரைட். அதாவது ஒரு 2 வருட காலம் தேர்தலுக்கு இருக்கு அப்படின்னு களத்திற்கு வந்த விஜய் 1.5 வருடங்கள் அதற்கான பணிகளை இன்னும் தீவிரமா செய்யல அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. ஏன்னா விஜய் மாநாடு போறார். மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை என்று வந்தால் மக்களை தன்னுடைய கட்சி அலுவலகத்துக்கு வர வைத்து மக்களை சந்திக்கிறார். இதுதான் தற்போது வரை விஜய்க்கான 2 மாநாடுகள் நடைபெற்றிருக்கிறது. 3 அல்லது 4 முறை மக்கள் பிரச்சனைக்காக மக்களை தன்னுடைய அலுவலகத்துக்கு வர வைத்து பார்த்திருக்கிறார். ஒரே ஒரு முறை மட்டும் அந்த அஜித்குமார் அந்த கொலை வழக்கில் மட்டும் நேரடியாக சென்றார் என நினைக்கிறேன். சமீபத்தில் நடைபெற்ற இந்த ஒரு நேற்றைய தினமும் அதுக்கு முன்தினமும் நடைபெற்ற தென் தமிழகத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வுக்கும் விஜய் செல்லவில்லை. அதுக்கு பதிலாக கட்சி நிர்வாகிகள் மற்றும் தான் சென்றிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது வரை விஜய் அறிக்கையின் மூலமாக மட்டுமே தன்னோட அரசியலை செயல்படுத்தி வருகிறார். தற்போதுதான் அந்த தேர்தல் அரசியலுக்கான பிரச்சாரத்தை அவர் மக்களுக்காக அந்த தேர்தல் பிரச்சாரத்தை அவர் துவங்கி இருக்கிறார். ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் கூட அவர் கட்சியை எவ்வாறு கட்டமைத்தார், கட்சியை பலப்படுத்துவதற்கான அவர் எந்த நடவடிக்கை எடுத்தார் என்ற கேள்வியும் இல்லை. மக்கள் கூட்டம் கூடுகிறது, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் மக்கள் கூட்டத்தை வாக்காக மாற்றுவதற்கு கட்சி பலம் வேண்டும். விஜய் என்ற முகத்தை மையமாக கொண்டுதான் இந்த கூட்டம் கூடுகிறது. ஆனால் இந்த கூட்டம் எவ்வாறு வாக்காக மாறப்போகிறது, இதற்கு கட்சி கட்டமைப்பு வேண்டும். 2ஆம் கட்ட தலைவர்கள் பலமாக இருக்க வேண்டும். அதனை விஜய் செய்கிறாரா? அதே போல தற்போது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு அதிமுகவிலிருந்து ஒரு சில தலைவர்கள் அதிருப்தியின் காரணமாக வெளியே வருகிறார்கள். அவர்கள் கூட தற்போது வரை விஜய் பக்கம் செல்லவில்லை. அவர்களும் தற்போது வரை திமுக பக்கம் தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்வர் ராஜா தொடங்கி மைத்ரேயன் வரை அனைவரும் திமுகவை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட ஒரு பிரபலமான தேர்தல் அரசியலில் அனுபவமிக்க 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட தற்போது வரை விஜய் பக்கம் செல்லவில்லை. எனவே விஜயை பொறுத்தவரை கட்சி கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும். இந்த தேர்தல் பிரச்சாரம் என்பது ஏதேனும் ஒரு செய்கிறார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கட்சி கட்டமைப்பு இல்லாமல் இந்த கூட்டத்தை வாக்காக மாற்ற முடியுமா என்ற கேள்வியும் எழுகிறது. அரவிந்த் குணசேகரன் இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்மோட அரங்கத்தில் இருந்து இணைக்கிறார். வணக்கம் சார். நம்ம பேசலாம். அதற்கு முன்பாக திருச்சி டோல்கேட் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் கடுமையாக ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் பாலமுத்துமணி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். பாலமுத்துமணி, இப்போ அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு ஸ்தம்பிச்சிருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். என்ன மாதிரியான நிலைமை இருக்கிறது? கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது, அதெல்லாம் பின்பற்றப்படுதா? காயத்ரி, நிச்சயமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது முதல் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை இன்று திருச்சியில் துவங்கக்கூடிய நிலையில தற்பொழுது விமான நிலையத்திலிருந்து வாகனம் மூலமாக கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரம் பயணித்து முதலாவதாக இந்த திருச்சி டோல்கேட் பகுதிக்கு தான் வர உள்ளார். அதை ஒட்டி இந்த பலத்த போலீஸ் பாதுகாப்பானது கூறப்பட்டுள்ளது. இந்த டோல்கேட் பகுதி என்பது பிரதான முக்கிய சாலைகளை இணைக்கக்கூடிய ஒரு மைய பகுதி. அதாவது திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையமாக இருக்கட்டும், அதே போல புதுக்கோட்டை விமான நிலையம்,
தஞ்சாவூர், மதுரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களை இணைக்கக்கூடிய முக்கிய சாலை என்பதால் இங்கு போக்குவரத்துல ஒரு கட்டுப்பாடோ இல்ல மாற்றமோ இதை ஏற்படுத்தாமல் வாகனங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட சீரான வேகத்தில் இயக்கப்பட்டு வந்தது. இந்த சூழலில் தற்பொழுது தொண்டர்களின் உற்சாகம் தற்பொழுது கூட்டம் என்பது அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் தற்பொழுது இந்த கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டுள்ளது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஆம்புலன்ஸ் வாகனம் கூட செல்ல முடியாத அளவிற்கு ஒரு போக்குவரத்து நெரிசல் என்பது நிலவி வருகிறது. மெதுவாக ஊர்ந்தபடி செல்லும் ஆம்புலன்ஸ் வாகனங்களை உடனடியாக போக்குவரத்து காவலர்களோடு சேர்த்து தாவேக தொண்டர்களும் அங்கிருந்து அனுப்பி வைத்து வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இங்கு வருகை தரக்கூடிய நிலையில இங்கு ஏராளமான தாவேக தொண்டர்கள் இங்கு குவிந்துள்ளனர். உற்சாகம் மிகுதியில் அவர்கள் சாலையின் குறுக்கே சாலையை ஆக்கிரமித்து வருவதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் என்பது கடுமையாக ஏற்பட்டு போலீசாருக்கு ஒரு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது. காயத்ரி, நன்றி பாலமுத்துமணி. கூடுதல் தகவல்களுக்காக நாம மீண்டும் இணையலாம். தொடர்ந்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய விருந்தினர் திரு ரவீந்திரன் துரைசாமியோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, உங்கள் விஜய் நான் வரேன் அப்படிங்கிற மக்கள் சந்திப்பு பயணத்தை மரக்கடையிலிருந்து தொடங்குறதுக்கு விஜய் தயாராயிருக்கிறாரு. என்ன மாதிரியான பலன்களை இந்த அரசியல் பரப்புரை கொடுக்கும் அவருக்கு? 2026 தேர்தல் ஆணையம் விஜய்க்கு அளவு என்ன, உயரம் என்ன என்கிறத சொல்கிறது தான் முக்கியமானது. அதுதான் நிஜம். மற்ற எல்லாமே கிளைம், ஏட்டு சுரக்காய், பிராண்டிங் எல்லாமே போயிட்டு தான் இருக்கும். அது எல்லா தலைவர்களுமே இதை செய்யக்கூடியதான். விஜய் மட்டும் அதில் குற்றம் சாட்ட முடியாது. எல்லாரும் தாங்கள் மக்கள் மத்தியில் மக்களை சந்தித்து எந்த அளவுக்கு வாக்களை பெறப்போகிறோங்கிறத காட்டுறதுக்கு ஒவ்வொரு வியூகத்தையும் அவங்க எடுப்பாங்க. விஜய்க்கும் அந்த உரிமை உண்டு. சனிக்கிழமை மட்டும் பேசுவேன்னு சொல்கிறது அவருக்கு உரிமை. அதை மற்றவங்க விமர்சனம் பண்ணுவதுக்கு பண்ணுவாங்க. அது அவர் உரிமை. ஒரு வாலண்டரி ஆர்கனைசேஷனில் ஒருத்தர் இப்படித்தான் வரணும். உரிமைனாலும் ஒரு முழு நேர அரசியல்வாதி களத்தில் அப்படி அப்பப்போ வந்துட்டு போறதுங்கிறத மக்கள் ஏற்றுப்பாங்களா? அது அவரோட போட்டியாளராக இருக்கக்கூடிய அங்கீகாரம் பெற்று இருக்கக்கூடிய சீமான் அதை மக்கள் மத்தியில் கொண்டு போகலாம். நான் மக்கள் மத்தியில் நிற்கக்கூடியவன், எல்லா தேர்தலிலும் நிற்கக்கூடியவன். விஜய் அரசியல் வியாபாரி, கட்சி ஆரம்பிச்சிட்டும் விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலையும் களத்துக்குள்ளே வராமல் லெட்டர் பேடாக இருந்தார். நான் தினசரி மக்களை சந்திக்கிறேன், அவர் சந்திக்கலைங்கிறத மக்கள்கிட்ட விமர்சனத்தை கொண்டு போகலாம். இறுதியில் மக்கள் தான் எதுங்கிறத முடிவு பண்ணணும். எல்லாருமே தாங்கள் அதிக வாக்கு எடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. விஜயும் அதிக வாக்கு எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் தான் ஈடுபடுறாரு. ஒருவேளையில் விஜய் இதில் சோர்வடைகிறார் என்று சொன்னால் அதில் இன்னொரு நுணுக்கமும் இருக்குது. விஜய் தரப்பே அரசியல் களத்துக்குள்ளே வரும்போதே பலரும் கூறியது போல் உதயநிதி ஸ்டாலின் பலம் மிக்கவராக இருக்கிறார். உதயநிதி ஸ்டாலினுக்கு திரையுலகத்தைச் சேர்ந்த நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், தியேட்டர் அதிபர்கள், தென் இயக்குநர்கள் எல்லாருமே மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு. தனக்கு அந்த முக்கியத்துவம் இல்லைங்கிற சூழ்நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அதிகாரம் மிக்கவராக இருப்பது, அதனால் அவருடைய அதிகாரத்தை மீறி நாம் அதிகாரம் பெறணும், அதன் நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்றணுங்கிற அடிப்படையில் தான் விஜய் களத்துக்குள்ளே வரதா பேசப்பட்டது. இன்றைய தினம் விஜய் வருகை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூடுதல் பலத்தையும் குறிப்பாக ஆளுங்கட்சி எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கக்கூடிய ஒரு சக்தியாகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்ஜிஆர் வாக்குகளை குறிவைக்கக்கூடிய ஒரு சக்தியாகவும் தான் அவர் களத்துக்குள்ளே வர்றாரு. கழிஞ்ச மாநாட்டில் அவரோட பேச்சு அதைத்தான் காட்டியது. எனவே அவர் சென்டிமெண்ட்டை வச்சு தான் அவர் மரக்கடையும் தேர்வு செஞ்சிருக்கிறாருன்னு பார்க்கலாமா? எஸ். அப்போ அவர் அதிமுக பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு அரசியலை தான் பண்ணுறாரு. இதை ஒரு லாங் ஸ்டாண்டிங் அரசியலாட்டு அவர் முன்னெடுக்க போகிறாரா, அல்லது மீண்டும் நாம் நினைத்தது மாதிரி நமக்கு அணி அமையலை, காங்கிரஸ் திமுக விட்டுக்கிட்டு நம்மகிட்ட வந்துடுவாங்கன்னு எதிர்பார்த்தது நடக்கலை, ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு அவங்க திமுகவிலே நின்றுட்டாங்க, குணசேகரன் சொன்ன மாதிரி அதிமுகவிலிருந்து அதிருப்தி அடையக்கூடிய மைத்ரேயன், இவர் ராமநாதபுரம் எம்பி அன்வர் ராஜா போன்றவர்களெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் போகிறாங்க, நம்மோட கூட்டணிக்கும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அதிமுகவிடம் வாய்ப்பில்லை, அவர்களும் பாஜக கூட்டணிக்கு தான் சென்று விட்டார் என்ற சூழ்நிலையில் விஜய் பொறுத்தவரையில் தான் நினைத்தது மாதிரி திமுக ஆட்சியை அகற்றுவது என்பது சாத்தியமில்லை என்ற முடிவுக்கு வந்திருக்கலாம். அதற்கு பிறகு இந்த களத்துக்குள்ளே பின்வாங்கி போக மாட்டேன், வச்ச காலம் எடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால தன் தலைமைக்கு என்ன வாக்கு கிடைக்கிறது என்பதை ரொம்ப ஒன்றும் தீவிரமாக முயற்சி பண்ணாமல் ஒரு மென்மையான போக்கில் முயற்சி பண்ணுறதா எடுத்துக்கலாம். அது அவருடைய முடிவு. இப்போ விஜயகாந்தை பொறுத்தளவில் விரல் விண்டு டூருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு டெய்லி ஒவ்வொரு கூட்டத்தில் நாமக்கல், கரூர் அது இதுன்னு மீட்டிங்கில் பேசிகிட்டே இருந்து மக்களை சந்தித்தார். இது இவர் பாணியில் இவர் சந்திக்கிறார். அதற்கு காரணம் திமுகவை தோற்கடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. மீண்டும் திமுக கழகமே ஆட்சிக்கு வரும் என்று டெல்லி பாஜகவை கருதக்கூடிய ஒரு நிலை, அதிமுகவில் உள்ள பிளவுகள், கூட்டணி தான் எதிர்பார்த்த மாதிரி அமையாதது போன்றவைகளெல்லாம் காரணமாக இருக்கலாம்.
கூட்டணி இன்னும் அமையறதுக்கான காலம் இருக்குல்ல. ஒருவேளை அதிமுக கூட தாவேக்க போகக்கூடும் அப்படிங்கிற கணிப்புகளும் தொடர்ந்து இப்போ வரைக்கும் முன்வைக்கப்படுது. ஏன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா வந்து அதிமுகவை விஜய் எதிர்க்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. அப்படி என்றால் அவர் பாஜகவுடன் சமரசம் செய்து, கொள்கை எதிரியுடன் சமரசம் செய்து தான் அதிமுக பாஜக கூட்டணிக்கு அவர் போக முடியும். அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி எங்களையும் பாஜகவையும் பிரிக்க முடியாதுன்னு சவால் விடுகிறார். அதாவது மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக பாஜக மைனஸ், பாஜக கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளுக்கு மைனஸ் என்றெல்லாம் கூறிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களவைத் தேர்தல் முடிவுக்கு பிறகு தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கிறார். அதில் அவருக்கு 2 வாய்ப்புகள் பேசப்பட்டது. ஒன்று பாஜகவுடன் அவர் கைகுலுக்குவது, இன்னொன்று விஜயின் கூட்டணியிடம் சேர்வது. அதில் அன்ட்ரஸ்டட் நாட் ப்ரூவ்ட், பலம் நிரூபிக்காத விஜயால் தன் கையில் வராத ஓட்டை ஒருத்தர் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? இமேஜினரி ஓட்டை ஒருத்தர் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? அந்த ஓட்டுக்கு அவர் பிரச்சாரகர்த்தாவாக எடப்பாடி முதல்வர் என்று இருக்க முடியுமே தவிர எப்படி அவரால் தான் பெறாத ஓட்டை இன்னொருத்தருக்கு கொடுத்து விட முடியும் என்ற அடிப்படையில் 18% வாக்கு பெற்ற என்டிஏ அணிக்குள் அவர் கூட்டணிக்கு வந்து விட்டார். ஆக ஏற்கனவே நன்கு யோசித்து அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயால் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, ப்ரூவ்டு ஓட்டு உள்ள பிஜேபியால், அண்ணாமலையால் தனக்கு எதிராக இன்னொரு அணியை அமைத்து விட முடியும். குறிப்பாக 3வது வந்த என்டிஏ, 4வது வந்த நாம் தமிழர் சீமானை கூட 8% வாக்கெடுத்த சீமானை முதல்வராக சொல்லி ஒரு அணி அமைத்தால் தன்னுடைய நிலைமை தமிழ்நாட்டில் பல இடங்களில் 3வது போய்விடும் என்ற அடிப்படையில் விஜய் அல்ல தன்னை காப்பாற்றக்கூடியது என்டிஏயும் பாஜகவும் தான் என்று முடிவெடுத்து பாஜகவும் அவருக்காக மாநில தலைவரை மாற்றி கொடுத்திருக்கிறார்கள். ஆக விஜயா பாஜகவா என்பதில் பலம் நிரூபித்த பாஜக தான் என்ற முடிவை ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி எடுத்துவிட்டார். மீண்டும் அதை மாற்றி அவர் முடிவெடுப்பார் என்பது ஏற்கனவே அவர் விஜய். பாஜகவிற்கு டிவிகேவை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா அப்ப அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் தானே? அதைத்தான் நான் சொல்றேன். பாஜக இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல தன்னுடைய கொள்கை எதிரி கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு தான் வர முடியும்னு சொல்றேன். ஸோ பாஜகவா விஜயான்னு சொன்னால் பாஜக தான் முக்கியம்னு எடப்பாடி ஏற்கனவே முடிவெடுத்து விட்டார். இதை வந்து பாஜக மேலுள்ள வெறுப்பில் கருத்து பார்வையற்றார் பார்ப்பது நியாயமாக ஒரு முறையாக இருக்காது. ஏற்கனவே அவர் பாஜக அமித்ஷா அவரும் சேர்ந்து அவரை அமித்ஷா அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டார் என்றால் பாஜகவால் அண்ணாமலை மூலமாக இவரால் சீமானை முன்னிறுத்தி இவரை விட ஒரு பெரிய அணியை அரித்மெட்டிக்கில் அமைத்துவிடும் என்ற அச்சத்தில் அவர் பாஜகவிடம் கைகுலுக்கி இருக்கிறார். இதுதான் யதார்த்த உண்மை, சமீபத்தில் நடந்த உண்மை. இதை தாண்டி அவர் வந்து பாஜகவை சிட்டிசன் பண்ணிட்டு போனால் மீண்டும் பாஜக அத்தை ஒரு அணி அமைத்து விடுமோ என்ற அச்சம் எடப்பாடிக்கு இருக்கிறதுனால அவர் பாஜகவை கலத்தி விட்டு பலம் நிரூபிக்காத விஜயை அவர் சேர்க்க மாட்டார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ரைட், நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு ரவீந்திரன். அரவிந்த் குணசேகரன், இப்போ என்டிகேக்கு ஒரு எதிரணியாக தாவேக்காவை பார்ப்பதோ அல்லது அதிமுகவை பலவீனம் அடைய செய்யக்கூடிய வாக்குகளை பிரிக்கக்கூடிய ஒரு கட்சியாக தாவேக்காவை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் தான் அரசியல் களத்தில் ஏற்படுமா? ஏன்னா நாங்க ஒரு மாற்று சக்தி, நாங்க தான் வந்து 2026 முதலமைச்சரா வருவோம், எங்க தலைமையில தான் கூட்டணி அரசு அமையும்னு நினைத்திருக்கக்கூடிய விஜயினுடைய எண்ணம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான சாத்தியக்கூறுகளை உள்ளடக்கியது? விஜய் பொறுத்தவரை அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பில்லை என்றுதான் தெரிகிறது. ஒன்று, அதிமுக பாஜகவுடன் தற்போது வரைக்கும் அந்த அலையன்ஸ் ஒரு அளவுக்கு சிமெண்டான அலையன்ஸ். அதிமுக பாஜக விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பில்லை என்று தெரிகிறது. இருந்தாலும் விஜய் தரப்பிலும் எடுத்துக்கொண்டால் விஜய் தரப்பிலும் சரி அதிமுகவுடன் அவர்கள் கூட்டணியை அமைக்க வேண்டாம் என்றுதான் அவர்களும் விரும்புவார்கள். ஏனென்றால் தற்போது அதிமுக பலவீனமாகி சென்றால் அந்த வாய்ப்பு விஜய்க்கு தான் கிடைக்க போகிறது. எனவே விஜயை பொறுத்தவரை அதிமுக மேலும் பலவீனமானால் அந்த ஒரு ஸ்பேஸ் தங்களுக்கு கிடைக்கும். அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் அதிமுக இந்த கூட்டணியானது அதிமுக கூட்டணி என்ற பெயர் வந்துவிடும். மீண்டும் அதிமுக கட்சி உயிர் பெற்றுவிடும். எனவே அதிமுகவுடன் கூட்டணிக்கு தேவையில்லை. அதிமுக மேலும் பலவீனமாவது விஜய்க்கு நல்லதுதான். எனவேதான் விஜய் அதிமுகவுடனான கூட்டணிக்கு ஒரு பெரும் ஒரு ஆர்வத்துடன் இல்லை என்ற தகவலும் கிடைக்கப்பெறுகிறது. அது பொலிட்டிக்கலாக ஒரு அரசியலாக ஒரு சாதுரியமான ஒரு முடிவாகத்தான் நான் பார்க்கிறேன். இரண்டாவதாக, தற்போது அதிமுக பாஜக கூட்டணி என்பது வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் பிரிவதற்கான வாய்ப்பில்லை. ஏனென்றால் அதிமுகவுக்கும் விஜயை தாண்டி வேற ஒரு அதிமுகவுக்கும் பாஜகவை தாண்டி வேற ஒரு வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. திமுக கூட்டணி எடுத்துக்கொண்டால் தற்போது வரை திமுக கூட்டணியிலிருந்து எந்த கட்சியும் விலகி செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. தற்போது நடைபெற்ற துணை குடியரசுத் தலைவர் தேர்தலிலும் சரி, அதனைத் தொடர்ந்து பீகாரில் ராகுல் காந்தி யாத்திரையிலும் சரி தமிழக முதலமைச்சர் சென்று பங்கேற்றிருப்பது இந்த கூட்டணியானது திமுக காங்கிரஸ் கூட்டணியானது ஒரு சுமூகமாக சென்று கொண்டு இருப்பதை தான் மீண்டும் காண்பிக்கிறது. எனவே விஜயை பொறுத்தவரை தற்போது தனித்து நிற்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் தெரிகிறது. எனவே விஜயை பொறுத்தவரை ஒரு
இந்த கூட்டத்தை அவர் எவ்வாறு வாக்காக காண்பிக்க போகிறார்? நான் முன்பே சொன்னது போல, அதாவது இரண்டாவது கட்டத்திற்கு தான் தற்போது போட்டியாகத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி விசஸ் விஜய், இந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையே யார் இரண்டாவது இடத்தை பெற போகிறார்கள் என்ற கேள்விதான் நம் முன் இருக்கிறது. இப்போ தேர்தலே வந்து விஜய் நினைக்கக்கூடிய அந்த மகத்தான வெற்றி அப்படிங்கறதே அந்த செகண்ட் பிளேஸ் நோக்கி மட்டுமே தான் இருக்கும். அதுக்கு தான் களம் வந்து தயாரா இருக்குன்னு சொல்ல வரீங்க. ஆனா அடிப்படையில இப்போ தனித்து போட்டியை வந்து விஜய் முன்னெடுக்கிறார் அப்படின்னா அப்ப அந்த 234 தொகுதிகளையும் கேண்டிடேட்ஸ் பூத் லெவல்ல இருக்கக்கூடிய கேடர்ஸ், அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை இவ்வளவு நாளா வந்து ரூட் லெவல்ல வந்து தாவேக்க வந்து ஒர்க் பண்ணி இருக்குமா, அல்லது அதுல ஃபெயிலியரா இருந்ததுன்னா அது வந்து அவங்களுக்கான பேக் ஃபயரை கொடுக்குமா? இல்லைங்க, கடந்த 2 வருடமாக இந்த கட்சி வந்து விஜய் வந்து இன்னமும் கட்சியை கட்டமைச்சிருக்கலாம். ஏன்னா விஜய் அவர் சினிமா ஷூட்டிங்ல அவர் இருந்தாலும் கட்சி அறிவிச்ச தேதியிலிருந்து அவர் ஒரு சில கட்சி கட்டமைப்பை அவர் வந்து இன்னும் பலப்படுத்தியிருக்கலாம். அதை அவர் செய்ய தவறிட்டாரோ என்ற கேள்விதான் எழுகிறது. அவர் ஒரு சில பேர் வந்தாங்க, ஆதவ் அர்ஜுன், அதே போல நிர்மல்குமார் போன்ற மற்ற கட்சிகளிலிருந்து தவேகா கட்சியில் இணைந்திருந்தார்கள். அதே போல அருண்ராஜ், ஐஆர்எஸ் உள்ளிட்டவரும் கட்சியில் இணைந்திருந்தார்கள். ஆனா இங்க யாருக்குமே ஒரு பெரிதாக எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல ஒரு பெரிய அனுபவம் இல்லாதவர்கள். ஆதவ் அர்ஜுனா இருந்தாலும் சரி, நிர்மல்குமாரா இருந்தாலும் சரி, அரசியல் கட்சியில் இருந்திருந்தாலும் ஒரு பெரிய அனுபவம் இல்லாத ஆட்கள். அதே போல அருண்ராஜ் ஒரு அதிகாரியாக இருந்து வந்திருக்கிறார், அவருக்கும் தேர்தல் அரசியல ஒரு பெரிய அனுபவம் இல்லை. நீங்க தவேகா தலைவர்கள்ட்ட யார்கிட்ட பேசலாம் என்ன சொல்றாங்கன்னா 1967 1977 அவங்க வந்து அடிக்கோலிட்டு காமிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குங்கிறாங்க. ஆனா நீங்க 1977 நீங்க வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் திமுகலேயே தேர்தல் அரசியல் செய்து அனுபவம் பெற்ற எம்ஜிஆர் அவர் கட்சி விட்டு வெளியே வரும்போது திமுக இருந்து பல பேர் வெளியே வந்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த தேர்தல் அரசியல் அனுபவம் இருந்தது, கட்சியும் அப்படியே வந்துச்சு. அதனாலதான் எம்ஜிஆர்னால தேர்தலை சந்தித்த முதல் தேர்தலிலே வெற்றி பெற முடிஞ்சு. அதே மாதிரி ஒரு ஈக்குவலன்ஸ் டிரா பண்றது விஜய்க்கு வந்து ஒரு பிராக்மேட்டிக்கா விஜய் இல்லையோன்னு தான் தோணுது. 1977 மீண்டும் நாங்க 2026 நாங்க கொண்டு வருவோம் அப்படிங்கிறது ஒரு பிராக்மேட்டிக்கான ஒரு அப்ரோச் கிடையாதுங்க. இன்னைக்கு காலம் மாறிவிட்டது. ஒண்ணு நாம் சொல்லிக்கலாம், டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்திருக்கு. முன்னாடி இருந்த மாதிரி கிடையாது. விஜய் ஒரு இடத்துல பேசினார்னா மக்கள்கிட்ட அனைவரோட கைபேசிக்கும் விஜய் பேசுறது சென்றடைகிறது. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம். மக்கள் விஜய் பேசுவதை பார்க்கிறார்கள், மக்கள் விஜய் பேசுவதை கேட்கிறார்கள், மாற்று கருத்தில்லை. ஆனால் கேட்கும் மக்களை எவ்வாறு வாக்காளர்களாக மாற்றுவது? ஏன்னா டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தேர்தல் கட்டமைப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னைக்கு டிஎம்கே பாருங்களேன், தொகுதி பூத் வாரியாக அந்த பூத் நிர்வாகிகளை நியமித்து அதனை தாண்டி அந்த பூத் முன்னாடி எப்படி பண்ணுவாங்கன்னா பூத் டைம்ல எலெக்ஷன் டைம்ல பூத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணி அதை வாக்கா மாத்த பார்ப்பாங்க. இப்ப அதை அடுத்த கட்டத்துக்கு போய் ஒவ்வொரு பூத்திலையும் மக்களை கட்சியில் சேர்ப்பதற்கான ஒரு நடவடிக்கையில் திமுக இறங்கி செயல்பட்டு வருகிறார்கள். அதே போல அதிமுகவோட பூத் மெஷினரி இன்னும் வேலையை ஆரம்பிக்கலினாலும், ஆனால் அதிமுக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பூத் மெஷினரி இருக்கு. நீங்க அதிமுக இருக்கிற ஒரு பூத் ஏஜென்ட்டை போய் கேட்டீங்கன்னா அவருக்கு தெரியும் அவரோட பூத்துல 1000 வாக்கு இருந்துச்சுன்னா 800 வாக்கு இருந்துச்சுன்னா அதுல எத்தனை பேர் திமுக ஓட்டு போடுவாங்க, எத்தனை பேர் அதிமுக ஓட்டு போடுவாங்கன்னு அந்த ஒரு விரல் நுனியில அதிமுகவோட பூத் ஏஜென்ட் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் திமுகவோட பூத் அமைப்புகளும். ஆனா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டே இல்லாத ஒரு அணியை விஜய் இறக்கி இருக்கிறார். இவர்களுக்கு அந்த லாஸ்ட் மைல் டெலிவரி, அந்த வாக்குல அதை கொண்டு போய் அந்த மக்களை வாக்காளர்களாக மாற்றி அந்த வாக்கு தனக்கு விளைவிக்க வேண்டியதான அந்த ஒரு மெஷினரி விஜய் இன்னும் கட்டமைக்கலைங்கிறது தான் என்னோட பார்வையா இருக்கு. ரைட், நம்ம தொடர்ந்து பேசலாம். வரக்கூடிய கூட்டத்தை வாக்குகளாக மாற்றக்கூடிய உத்தியை வந்து தாவேக்கா செஞ்சா அவங்களுக்கான அந்த ஓட் ஷேர் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இப்போ தாவேக்கால இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? எந்த அடிப்படையில விஜய் வந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? ஒரு இடத்துல பலம் நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயை பிளேஸ் பண்ணுறது குணசேகரனுக்கு உரிமை. அது அவருடைய கணிப்பு, அவருடைய பார்வை. அதை நாம் தவறுன்னு சொல்ல முடியாது. அவர் பார்வையில் அவரை பொறுத்தவரை அது கரெக்டாக இருக்கலாம். ஆனால் விஜயகாந்த் களத்துக்குள்ளே வரும்போது 2 சக்திகள் தான் இருந்தது. 3வது சக்தியாக யாரும் இல்லை. அதனால் அவர் 3வது இடத்த விஜயகாந்த் பிடித்தார். அதே விஜயகாந்த் வந்து 3வது சக்தியாக இருந்த சுயேட்சைகள் பலமாக இருந்த இடங்கள், பாஜக பலமாக இருந்த இடம், புதிய தமிழகம் பலமாக இருந்த இடத்துல தமிழக அளவில் 8% எடுத்தார். இந்த 3வது ஆட்கள் இல்லாத இடத்துல 10% எடுத்தவர். 3வது பாஜக, புதிய தமிழகம், பலமான சுயேட்சைகள் ராஜசேகரன், பொன் விஜயராகவன், எர்ணாவூர் நாராயணன் போன்றவங்க இருந்த இடத்துல 2%, 3% வாக்குகள் தான் அவரால் எடுக்க முடிஞ்சது. ஸோ விஜயகாந்த் உதாரணத்தை வச்சு நாம் பார்த்தோம்னா இப்போ சீமான் 8.3% வாக்கெடுத்து பலமான ஒரு சக்தியாக
மண்ணல்ல பெரியாரே மண் என்று திமுக, அதிமுக, விஜய் 3 பேருமே எதிர்க்கிறார். இலவசங்கள் நாட்டுக்கு கேடு என்று விஜய், திமுக, அதிமுக 3 பேருமே எதிர்க்கிறார். இப்படி பல விஷயங்கள்ல அருந்ததியருக்கு இலவசங்கள் வேண்டாங்கிற கொள்கையை திமுகவும் சொல்லியிருக்கேன் சார். இலவசங்களுக்கு ஆதரவா தானே இருக்கிறாங்க. தாவேகா சொல்லியிருக்கிறாங்களே இல்ல இலவசங்கள் வேணுங்கிறது தான் முதல் மாநாட்டுல சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்களோட தொண்டர்கள் மத்தியில விஜயனுடைய எண்ணத்தோட பிரதிபலிப்பு எம்ஜிஆர் சொல்றது இதெல்லாம் இலவசத்துக்கு ஆதரவா தான் எம்ஜிஆர் இருக்கு, விஜய் இருக்கிறார். விஜயும் ப்ரோ இலவசம் தான், ப்ரோ பெரியார் தான், ப்ரோ அருந்ததியர் தான். சீமான் இதுல பறையர் தேவேந்திர குல வேளாளருக்காக நிற்கிறாரு, இலவசங்களுக்கு எதிராக நிற்கிறாரு. பெரியார் மண் அல்ல பெரியாரே மண்ணு நிற்கிறாரு. ஸோ அவர் வந்து இன்னைக்கு 2 அணிக்கடையில் 3வது ஒரு பெரிய சக்தியாக இருக்கிறாரு. இதில் ஈரோடு கிழக்கில் அண்ணாமலை நிற்க முடியாமல் களத்தை விட்டு ஓடியது சீமானுக்கு வந்து ஈரோட்டுக்குள்ள நெஜ களத்துக்குள்ள ஒரு இடைத்தேர்தல் என்றாலும் நெஜ களத்துக்குள்ள திமுக வர்சஸ் நாம் தமிழர், தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடங்கிற ஒரு களம் வந்து அமைஞ்சுது.